இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன் ககன் ககன், என்னம்மா? சரி, உனக்கு ஃபோன் பண்ணனா? அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சோ இவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்கியா? யாரோ வரான்றதுக்காக அந்த ஆளுக்காக என்ன பயந்து ஏன் வீட்டை விட்டு என்ன வெளியே போக சொல்றியா? அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? உன்னோட அண்ணன் பிண்ட வச்ச விஷயம் அந்த சரத்சந்திராக்கு தெரிஞ்சு அவர் இங்க ரொம்ப கோவமா கிளம்பி வந்துட்டு இருக்காராமா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேணாண்டா, இப்படி எல்லா விஷயத்திலயும் பிடிவாதமா இருக்க கூடாதுடா. அவர்கிட்ட பணம், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்கு. அவரே இங்க உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காருனா அவரை எதிர்த்து நிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லடா. வரட்டுமா? தப்ப அந்த ஆள் மேல வச்சுக்கிட்டு என்ன தேடி நம்ம வீட்டுக்கு வராருனா வரட்டுமா? அந்த ஆள் என்ன பேசுறாருன்னு நானும் பாக்குறேன். டேய் ககன், அவர் வயசுல அந்தஸ்துல எல்லாத்திலுமே ரொம்ப பெரியவர்டா. அவரை எதிர்த்து பேசுறது அவ்வளவு நல்லது இல்லடா. நான் சொல்றது கேளு. எதிர்த்து நிக்கிறது எப்படின்னு எனக்கு 6-7 வயசு இருக்கும் போதே நம்மள விட்டுட்டு போன அப்பா எனக்கு கத்து கொடுத்துட்டாருமா. அந்த வயசுலயே நான் எல்லாரையும் நேருக்கு நேரா கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கைக்கு எதிரா நின்னு போராடினேன். வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் பசியையும் பயத்தையும் எதிர்த்து நின்னு போராடிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக பயந்து போன்னு சொல்றீங்களேமா? வரட்டும். ஒரு தடவை இங்க வந்தவங்கள மரியாதையா வழி அனுப்பி வச்சதுனாலதான் இன்னைக்கு இன்னொருத்தருக்கு வீட்டுக்கு வர தைரியம் வந்திருக்கு. வரட்டுமா? இன்னைக்கு அந்த தைரியத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணி அனுப்புறேன். गगन, 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 வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வாடா, வாடா. ஐயோ, அவர் வந்துட்டார்டா. நான் அனுப்பி வச்சிடுறேமா, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. டேய் ககன், வேணாண்டா. ககன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி புருஷனுக்கே பிண்டம் வைக்கிறியா? உங்க தங்கச்சி புருஷனாவே இருந்திருந்தாருனா பிண்டம் வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏன் வரப்போகுது? வர்றதுக்கான ரூட்டை நீங்க போட்டு கொடுத்துட்டு வந்துட்டான்னு அவன் மேல குறை சொல்றீங்களா? யார் ரூட் போட்டாங்க? அந்த ஆள் எங்க வாழ்க்கையில இருந்து உங்க வீட்டுல அடி எடுத்து வச்சப்போவே அந்த ஆளை நாங்க எப்பவோ மறந்துட்டோம். இத்தனை வருஷமா அந்த ஆளு நாங்க இல்ல நினைச்சுதான் வாழ்ந்தோம். நிஜமாவே அவன் பக்கம் திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அப்புறம் ஏன் விடாம அவனை இப்படி துரத்துறீங்க? உங்க குடும்பமே வேணான்னுதான் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தோம். நீங்க இங்கேயும் வந்துட்டீங்க. அவனை இப்ப உங்க வீட்டுக்கே வர வச்சிட்டு இருக்கீங்க. வானு வெத்தலை பாக்க வச்சு அந்த ஆளை யாரும் இங்க அழைக்கலங்க. இங்க வரத உங்களால தடுக்க முடியல. அதுக்காக எங்க கிட்ட வந்து எங்க கிட்ட உங்க பலத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு வர வேண்டிய தலையெழுத்து அவனுக்கு என்ன இருக்கு? சொத்து இல்லையா, அந்தஸ்து இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறத விட அங்க பல மடங்கு அதிகமா இருக்கு. அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வர வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறது
எங்க கிட்ட வேணும்னா இருக்காம போகலாம், ஆனா எங்க கிட்ட இருக்கிறது உறுதியா என்னால சொல்ல முடியும், உங்ககிட்ட அது கிடையாது. அது அன்பு, பாசம், மரியாதை. இப்படி வேறொருத்தி புருஷனோட திருட்டுத்தனமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காளே, இதெல்லாம் உங்க அம்மா பண்ற பொழப்பா? உங்க அம்மா பண்ற பொழப்பா? அம்மா பண்ற பொழப்பா? அம்மா பண்ற பொழப்பா? ஏய், நீ செய்ய வேண்டியது பிண்டம் வைக்கிறது மட்டும் இல்ல, முதல்ல உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாடிய பிச்சு எறிடா, பிச்சு எறிடா, பிச்சு எறிடா, பிச்சு எறிடா. அந்த குங்குமத்தை அழிச்சிரு, குங்குமத்தை அழிச்சிரு, குங்குமத்தை அழிச்சிரு, குங்குமத்தை அழிச்சிரு, அழிச்சிரு. நீ அந்த காரியத்தை பண்ணிட்டா எங்க வீட்ல இருக்கிற யாரும் இங்க வரவே மாட்டாங்க. முதல்ல அதை செய்டா. ஓ, உன்னால அதை பண்ண முடியாதுல்ல? அப்போ அந்த வேலைய நானே பண்றேன்டா, நானே பண்றேன்டா, நானே பண்றேன்டா, நானே பண்றேன்டா. How dare you? ககன், வேண்டாம். என்னை விடுமா? வேண்டாம். வேண்டாம் ககன். என்னை விடுமா? கேளுங்க. வேண்டாம். ககன், என்னை விடுங்கம்மா. வேண்டாம்டா. சொன்ன கேளுங்க. உங்க மேலேயே கை வைக்க நினைக்கிறானா இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுமா. வேண்டாம். டேய், எங்க அம்மா சாப்பிட்டு எரிஞ்சு எச்ச தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காடா உன் தங்கச்சி. சீனு துப்பி விட்ட கேடு கெட்ட பொழப்புடா உன் தங்கச்சி இது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அம்மாவை பத்தி பேசுறியடா? ககன், வேண்டாம் ககன். என் மேலேயே நீ கை வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு.